அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டென்ட் கம்மியா தான் இருந்துச்சு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். என்ன ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எ ஃபிளேம் தட் ஸ்டேட் எ ஃபிளேம் த ஸ்டேட் cannot guarantee அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் இந்த இதுல அந்த எசன்ஸை மட்டும் பார்ப்போம். என்ன எசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் நடக்குது. வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் நடக்கிறனால நமக்கு வந்து குளோபல் லெவல்ல எனர்ஜி ஷார்டேஜ் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனாலதான் இந்தியாவில் எல்பிஜி பற்றாக்குறை அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஏன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தேவையான 60% எல்பிஜியை நம்ம வெளியில இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அந்த 60%த்துல 90% எங்க இருந்து வருதுன்னா ஹார்முஸ் ஸ்ட்ரைட் வழியா தான் வருது. அப்படிங்கிறப்ப அது நமக்கு அந்த ஒரு ஷிப்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்னா நமக்கு எல்பிஜி ஷார்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப எல்பிஜி ஷார்டேஜ் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஆனா இந்தியால எல்பிஜி கவரேஜ் அப்படிங்கிறது நியர் யூனிவர்சலா இருக்கு. ஓகேவா? ஏன்னா 2016க்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேற. ஏன் 2016க்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் வேறனா, நிறைய மக்கள் வந்து அந்த விறகு அடுப்புகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. 2016க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது, நார்த்தன் ரீஜன்ஸ்ல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டெடிகேட்டடா 2016ல என்ன கொண்டு வரோம்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லி எல்பிஜி சிலிண்டர் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். 2016ல இருந்து பேக் டு 2026 பாக்குறப்ப கிட்டத்தட்ட எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்பிஜி கவரேஜ் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டோம். அப்ப யூசேஜ் வந்து அதிகம், கவரேஜ் வந்து அதிகம். இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இல்லாம இருந்த காரணத்தினாலதான் ஷார்டேஜ் ஆஃப் எல்பிஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? சோ அதுக்குதான் இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வே ஃபார்வர்டா நெக்ஸ்ட் இப்ப இதனால என்ன இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் மக்கள் விறகடுப்புகளை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நிறைய டீ கடைகள்ல பார்த்திருப்பீங்க, பிரியாணி கடைகள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, விறகடுப்பை வச்சு மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கெடுதலுங்கிறனாலதான் நம்ம கேஸ் சிலிண்டரே கொடுக்க ஆரம்பிச்சு மறுபடியும் பேக் டு விறகடுப்பு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தடுக்க அந்த ஷார்டேஜை வந்து முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ண தவறிட்டோம், ப்ரீ பிளான்டா இல்லாம இருந்துட்டோம் அப்படிங்கறத பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இன்னும் ஃபியூச்சருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்பிஜி சிலிண்டர்ஸை இப்ப எல்லாருக்கும் கவரேஜ் வந்து ஏற்படுத்தியாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்பா என்னன்னா பைப்டு நேச்சுரல் கேஸ், ஓகேவா, பிஎன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பைப்டு நேச்சுரல் கேஸை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அரசாங்கம். ஸோ அதை பத்தியும் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? பைப்டு நேச்சுரல் கேஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம அமெரிக்கால எல்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் சிலிண்டர்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க வீடு வீடுக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைப்பு வழியா கேஸ் வந்து வரும். வேணுங்கிற எவ்வளவு கேஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு கேஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு வந்து மானிட்டர் வந்து வச்சிருப்பாங்க. எப்படி கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா கரண்ட் பில் அந்த கரண்ட் மீட்டர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கேஸ் மீட்டர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கேஸ் மீட்டர் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, இவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கான பில்ல பே பண்ணுங்கன்னு சொல்லி டிஜிட்டலா மாத்துறது தான் அந்த பிஎன்ஜி அப்படிங்கிறது. ஸோ அதையும் கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால ஏற்பட்ட ஷார்டேஜ், அதுல இருந்து டெவலப் ஆகக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேப்பை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது சைனா அண்ட் இந்தியாவை இந்த இடத்துல கம்பேர் பண்றாங்க. கிட்டத்தட்ட சைனால பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மார்ச் மாசம் மட்டுமே பாத்தீங்கன்னா 9 லட்சம் அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. அதாவது மார்ச் 2026ல மட்டும் 9 லேக் கார்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால கடந்த 3 மாசத்திலேயே சேர்த்து பார்த்தோம்னாலே 72,000 கார்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் தான் வந்து நம்ம வித்திருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே டூ வீலர்ஸ் அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப சைனால 72 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து வித்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2026ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய சேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4.27 லேக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த டேட்டாவை பிரசென்ட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன்ல பெரிய கேப் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா?
ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேப் ஏன் இருக்கு, அடாப்ஷன்ல கேப் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது தான். ஓகேங்களா? எடுத்துட்டு போறோம். போற வழியில எங்கேயாவது சார்ஜ் இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் லாங் டிஸ்டன்ஸ் யூசேஜுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒயிட் ஸ்ப்ரெட்டா இல்ல. அப்ப இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியராக தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ் வந்து நெருப்பு பிடிச்சு எரியறது. ஓகேவா? நான் சண்டே நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்திருந்தோம். எதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்லாம் வந்து அந்த ஃபயர் ஆகுது, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கனால தான் இந்தியாவுல இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகிறது தான் பார்த்திருக்கோம். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.